அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழர்களுடைய அரசியல், வாழ்வியல், வரலாறு இதை மையப்படுத்தி இந்த மண்ணிற்கான அரசியல் எது அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் ஒருங்கிணைக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி. அப்ப நாம் தமிழர் கட்சி எதற்காக கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தால் 2007 அதற்கு முன்பாக இருந்த அரசியல் களம் தமிழகத்தில் என்பது வேறு. 2007க்கு பிறகு தமிழகத்தில் உள்ள அரசியல் களம் என்பது வேறு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஈழ போராட்டம், ஈழ அழிப்பிற்கு பின், ஈழ அழிப்பிற்கு முன் இந்த அரசியல் களம் என்பது வேறு. அப்ப அதற்கு அப்புறமே தமிழர்கள் தாங்களே தன்னைத்தானே உணர வேண்டிய கால சூழல் வருது. எதனால நடந்துச்சு? அப்ப பெரும்பான்மையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம ஏன் அதிகாரத்துக்கு வர முடியல? அப்ப இந்த இடத்துல அதிகாரத்தில் வர முடியலன்னா யார் கோலோச்சி நிற்கிறார்கள் என்று பார்த்தால் இந்த திராவிட கட்சி. இந்த திராவிடர்கள் யார் என்று பார்த்தால் நல்லா ஆய்வு பண்ணோம்னா, அங்க சிங்களவர்களாக இருந்து அந்த ஆட்சி செய்கிற அந்த ராஜபக்சேவும், அப்ப இங்கே ஆட்சி செய்கிற ஐயா கருணாநிதி போன்ற அவர்களுடைய எல்லாம் ஆய்வு செய்யும் பொழுது இந்த திராவிட தத்துவம் எதற்காக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்ற சூட்சுமம் மக்களுக்கு புரியுது. அப்ப தமிழர்களுக்கான அரசியல், தமிழர்களுக்கான களம், தமிழர்களுக்கான பண்பாடு, கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும், தமிழர்களுக்கான அரசியலை கட்டமைக்கணும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைக்கப்படுகிறது. அப்ப அந்த ஆரம்ப கட்டத்திலே இருந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறாரு. 2 முறை அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலும் மீண்டும் எந்த கட்சிக்கும் போகாம அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையிலே நாம் தமிழர் கட்சியிலே மாநில ஒருங்கிணைப்பாளராக அவர் செயல்பட்டு வர்றாரு. அது வலைவலியை திறந்து பார்த்தாலே நாம் தமிழர் கட்சி உடைந்து விட்டது. நாம் தமிழர் கட்சிக்கு துரோகம் செய்து விட்டார்கள். நாம் தமிழர் கட்சிக்கும் சாட்டை வலைகளுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அண்ணன் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார். இதே பரபரப்பு தான். எப்படா கட்சி உடையும், அந்த ஊர் 2 வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் நம்பரு, அது மாதிரிதான் பேசி வர்றதெல்லாம் போட்டு சின்ன சின்ன முரண்பாடுகள், வேறு மாற்று கருத்து இல்லை. அதெல்லாம் போக வலைவலி நடத்துகிற உறவுகள் நாம் தமிழர் கட்சிகள் மட்டுமல்ல, தமிழ் சார்ந்து மண் சார்ந்து எத்தனையோ இந்த நிலப்பரப்புல வலைவலிகள் கட்டமைக்கப்பட்டு அதை வலையெடுத்து வருவது எல்லாரும் பார்க்கிறோம். அதற்காக இன்று மட்டுமில்லை, என்றுமே சாட்டை வலையொலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. அது சாட்டை துரைமுருகனுடைய கருத்து என்பது வேறு, நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்து என்பது வேறு என்பதை அண்ணன் அவர்கள் பல முறை விளக்கி இருக்கிறாங்க. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அப்ப இதை பெரிய அரசியலாக்கி குளிர்காய நினைக்கிறது கீழ்த்தரமானது, வெக்கக்கடானது, இது வீணான பேச்சு. இதுல என்ன அப்படி குளிர்காஞ்சி என்ன நடந்துற போகுது? அப்ப நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்டமைப்பு பெரும் கனவோடும் பெரும் கொள்கைகளை உள்வாங்கி, கொள்கை கோட்பாடுகளை மட்டுமல்லாமல் ஈழ மண்ணில் வீழ்த்தப்பட்ட 3.5 லட்சம் உறவுகளுடைய கனவை சுமந்து வழிநடத்தப்படுகிற கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்ப இதுல தமிழர்களுக்கான ஒரு அரசு, தமிழர்களுக்கான ஒரு ஆட்சி வரணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அப்படியே பொங்கி கொதிக்கிறியான். விமர்சனத்தை அப்படியே கக்கிறியான். தனிநபர் விமர்சனம் 50க்கும் மேற்பட்ட சேனல்கள். செந்தமிழன் சீமான் அவர்கள் வைக்கக்கூடிய தரவுகளுக்கு பதில் சொல்ல துப்பும் இல்ல, வக்கும் இல்ல. ஆனா விமர்சனத்துக்கு மட்டும் பஞ்சம் இல்லை. இங்க இத்தனை யூடியூப் சேனல் நடத்துறவன் ஒருத்தன் நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் வைக்கக்கூடிய தரவுகளுக்கு பதில் சொல்லணும் முடியாது. ஆனா துடிக்கிறான். திராவிடம் பேசுறவன் துடிக்கிறான், அந்த மாற்றுமொழி பேசுறவன் கொதிக்கிறான். அப்போ உனக்கு இவ்வளவு கொதிப்பு, இவ்வளவு ஆங்காரம், இவ்வளவு அகந்தை இருந்துச்சுன்னா, அப்ப இந்த மண்ணில் தமிழை தாய்மொழியாக கொண்டு இந்த மண்ணில் தமிழர்களுக்கான அதிகாரம் வர வேண்டும், தமிழர்களுக்கான ஆட்சி வர வேண்டும் என்று எவ்வளவு கொதிப்பு, எவ்வளவு கோபம் எங்களுக்கு இருக்கும், அது புரியணும்லடா. ஒண்ணுமே இல்லாத விஷயங்களை பூரா எடுத்து போட்டுக்கிட்டு சாட்டை துரைமுருகன் நீக்கி விட்டாது, சாட்டை துரைமுருகன் துரோகம் செய்து விட்டார், சாட்டை துரைமுருகன் இனிமேல் வர முடியாது, அவருடைய காணொலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு சம்பந்தம் இல்லையா? இது எதுக்கு இந்த வெட்டி வேலை உங்களுக்கு? இதுக்கு எதுக்கு வெட்டி வேலை? சாட்டை துரைமுருகன் கட்சியிலிருந்து இணைக்குவதும் மறுபடியும் இணைப்பதும் அது நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் பிள்ளைகளும் அவருடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணனுக்கு இருக்கு முழு அதிகாரம். இதுல நீ ஏன் கூதக்காயிற? இதுல நீ கூதக்காயிறதுக்கு என்ன இருக்கு? இதெல்லாம் வெக்கமான சூடு சொரணை இருந்தா ஒரு கட்சிக்கு இல்ல, ஒரு குடும்பத்துல நடக்கிற சண்டைய நீ யூடியூப் சேனல்ல போட்டு நீ குளிர்காய நினைச்சேன்னா, இதை விட ஒரு அருகதையற்ற வேலை வேற எதுவும் இருக்காது.
நீ நல்ல தரமான ஆண்மகன் நாம் தமிழர் கட்சி வைக்கிற தரவுகளுக்கும் அவர்கள் அவர்கள் பேசுகிற கோட்பாடுகளுக்கும் நீ பதில் சொல்லணும். அதற்கு பதில் சொல்ல திராணி இல்ல, துப்பு இல்லைன்னா வந்து நீ விலகி போ. இல்ல எதாவது நான் இங்கிட்டு இருந்து கொண்டு வந்து எதை விமர்சனம் பண்ணுவேன் எப்பயும் போல. அத மாதிரி வந்து வலைதளங்கள்ல ஏதாவது பீத்திட்டு போ. அப்ப இதற்கு முன்பாக போன கல்யாண சுந்தரம் என்ன செய்தார், ராஜீவ் காந்தி என்ன செய்தார், அவர் என்ன செய்தார், இவர் என்ன செய்தார், இது என்ன, இது ஒரு பொழப்பு, இது என்ன ஒரு பொழப்பு? தத்துவார்த்தத்தின் அடிப்படையில வந்து கருத்தியலாத்த வெளில நினைக்கணும். அதற்கு ஒரு திராணியும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. இதற்கு பிடிச்சிட்டு வந்து சாட்டை வளையலி நடத்துவோர் வந்து துரைமுருகன் வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்காரு. நாம் தமிழர் கட்சியில இருக்கிறதுனால அவர் பேசுறது இவர் பேசுறது ஒண்ணுதான், அவர் பேசுறது இவர் பேசுறதும் சரிதே. இது என்ன இது? வளைவலி 1000 பேர் நடத்தலாம், 1000 கருத்துக்கள் சொல்லலாம். இதுல நாம் தமிழர் கட்சிக்கும் வளைவலிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இன்றும் இல்லை என்றும் இல்லை, எப்பவும் அதுதான். அதிகாரப்பூர்வமான தகவலின் அடிப்படையில வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வலையொலி அப்படின்னு அண்ணன் எந்த இடத்துலயாவது, எந்த வலையொலிக்காவது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செய்தி எந்த இடத்துலயாவது இருக்கா? அதெல்லாம் இல்ல. பிற எதுக்கு வெற்று கூச்சல், வேகாத கூச்சல், ஆகாத கூச்சல், அந்து போன கூச்சல்லாம் எதுக்கு இந்த இடத்துல? வரைய 2026 வந்து சட்டமன்ற தேர்தலவா எதிர்த்து நில்லு. நாம் தமிழர் கட்சி கோட்பாடு தத்துவங்களை வந்து வரிசைப்படுத்தும். நீ உன்னுடைய தத்துவத்தை வரிசைப்படுத்து. நாங்கெல்லாம் வந்தா பிறகுதான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. இங்க நாங்க தமிழர்கள் அதிகாரத்துல இல்லை, அதனால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நாம் தமிழர் கட்சி வைக்கும். அப்போ மோதி பார்ப்போம். எப்பவும் போல அந்த இலவசத்தை கொடுத்து தமிழர்களை சாராயத்தை கொடுத்து நாசப்படுத்தி ஓட்டு வாங்குறதுல உன்னுடைய குறிக்கோள் இருக்கும். ஆனா நாம் தமிழர் கட்சியோட குறிக்கோள் அப்படி இல்லை. அடுத்த தலைமுறைக்கான பிள்ளைகள், அடுத்த தலைமுறைக்கான அரசியல் என்ன, நாம் எப்படி இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்பதை வந்து கொள்கை கோட்பாடுகளோடு வந்து விளக்க வந்த ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கும். வீணான வேலை பார்க்காம கருத்தியலான வேலைக்கு நேரா வரணும். நன்றி.